السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصليه الكريم أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக. மேலும் அந்த அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எவ்வாறு இந்த ஃபஜ்ரினுடைய தொழுகையிலே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு என இந்த சிற்றுரை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, சகோதரர்களே, நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய 100 காரியங்கள் என்ற தலைப்பின் கீழாக நேற்று முதல் விஷயத்தை பார்த்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய 2வது விடயம் என்னவென்று சொன்னால், நமக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய 2வது விடயம் என்னவென்றால், அது அல்லாஹ்வினுடைய தூதரையும் அல்லாஹுவையும் நேசிப்பது. அல்லாஹ்வினுடைய தூதரையும் அல்லாஹுவையும் நாம் நேசித்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த சொர்க்கம் கட்டாயமானதாக ஆக்கப்படுகிறது. அந்த சொர்க்கம் நமக்கு கட்டாயமானதாக ஆக்கப்படுகிறது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருகிறார். யா ரசூலல்லாஹ், மதா ஸாஅத்து காயிமா, மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதாக கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வைலக வமா அதத்த லஹா, உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு கேடுதான், ஏன் நீ அதை பற்றி கேட்குற, நீ ஏன் அதை பற்றி கேட்குற, அதற்கு நீ ஏதாவது தயாரித்து வைத்திருக்கிறாயா என்பதாக அண்ணன் பெருமானார் அவரிடத்தில் கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் உடனே பதிலளிக்கிறார், காலமா அதத்துலகா இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலிஹி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதை தவிர நான் வேறு எதையுமே தயார்படுத்தி வைக்கவில்லை என்பதாக அந்த கிராமவாசி சொல்கிறார். உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னக மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ, நீ யாரை விரும்புகின்றாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அருகாமையில் இருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஃபகுல்னா, நாங்கள்லாம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் வ நஹ்னு கதாலிக், அந்த விஷயத்தில் நாங்களும் இருக்கிறோமா, அந்த விஷயத்தில் நாங்களும் அடங்குவோமா என்பதாக நாங்களும் கேட்டோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபஃபரிஹனா யௌமைதின் ஃபரஹன் ஷதீத், அன்றைய நாளில் நாங்கள் சந்தோஷப்பட்டதை போன்று வேறு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்பட்டதில்லை, அந்த அளவிற்கு அதிகமாக நாங்கள் அன்றைய தினத்திலே சந்தோஷப்பட்டோம் என்பதாக இந்த ஹதீஸ்களிலே பார்க்க முடியுது. அன்பிற்குரித்தான உறவுகளே, நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அல்லாஹ்வினுடைய தூதர் வேறு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடு தான் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுவார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைய உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய நேசத்திற்குரியவர்களாக யார் இருக்கிறார்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள்? சினிமா கூத்தாடிகளும் விளையாட்டு வீரர்களும் பாடகர்களும் இன்னும் இது போன்ற ஏராளமான நபர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து இந்த உலகத்திற்காகவே வாழக்கூடியவர்கள் நாம் எல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால்தான் அவர்களுக்கு உண்டான சுப செய்தி என்னது? நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு எழுப்பப்படுவார். இன்றைக்கு நாம் எல்லாம் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களோடு தான் எழுப்பப்படுவோம். அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் நேசிக்கக்கூடிய நபர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு நாமும் எழுப்பப்படுவோம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, நாம் எல்லாம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையா பொதுமறையை அவனே சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருந்தீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்பதாக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் புதுமறையிலே சொல்லி காட்டுறான். அப்போ நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளம் என்ன? அல்லாஹ்வினுடைய தூதரை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். சரியான முறையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், அன்பிற்குரித்தான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதரை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் மீது அன்பும் பாசமும் நாம் வைக்கவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் முஃமின்களாகவே ஆக முடியாது, நாமெல்லாம் ஈமான்தாரிகளாகவே ஆக முடியாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்கள் உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்காதவரை உங்களிலே யாரும் பரிபூரணமான முழுமையான முஃமினாக முடியாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள், இன்னும் நம்முடைய இந்த உலகத்தில் யாரெல்லாம் நேசத்திற்குரியவர்களாக ஆவார்களோ அவர்களை விட நாம் யாரை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் தான் முதன்மையான நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நம்மெல்லாம் ஈமானிலே இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, நாம் எல்லாம் நினைக்கலாம், நான் அல்லாஹ்வினுடைய தூதரை நேசித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே நேசம் இருக்கதானே செய்கிறது என்கின்ற எண்ணம் நமக்கெல்லாம் வரலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? அதனுடைய அடையாளத்தை பாருங்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே அவர்கள் மீது ஸலவாத் யார் சொல்கிறாரோ அவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார். அவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கிறார். ஏன் சொன்னால் அந்த அல்லாஹ்வின் தூதர் மீது அல்லாஹ்வே ஸலவாத் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த அல்லாஹ்வின் தூதர் மீது, அந்த பெருமானார் மீது அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்கிறான் என்பதாக குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடியும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறே செய்யாத அந்த மலக்குமார்களும் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்கள் அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாக பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-பகீல், ஒருவன் கஞ்சனாக இருக்கிறான், ஒருவன் கஞ்சனாக இருக்கிறான். எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், மன் துக்கிருத்து ஐந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி, ஒருவனிடத்தில் என்னை பற்றி சொல்லப்படும், என்னுடைய பெயர்கள் சொல்லப்படும், என்னுடைய பெயர் அவனிடத்தில் கூறப்படும், என்னை பற்றியான நினைவு கூறப்படும் அவனிடத்திலே. ஆனால் அவன் அதை கேட்டுவிட்டு அவனுடைய செவி புலன்களில் அது விழுவும். அப்பொழுதும் அவன் என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறானே, அவன் தான் கஞ்சனாக இருக்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முதலாவது அடையாளம் அல்லாஹ்வினுடைய தூதர் பெயரை கேட்டாலே, அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டாலே அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது அவர்கள் நேசிப்பதற்குண்டான முதலாவது அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரிந்தது என்றால், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு விஷயத்தை ஏவி இருக்கிறார்கள் என்று தெரிந்தது என்றால் அதை நாம் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும், அதை பிறருக்கும் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து நீங்கள் ஒரு செய்தி கிடைத்தாலும், என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி நீங்கள் கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள், பிற இடத்திலே சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பெயரை கேட்டாலே அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றியான ஒரு செய்தி நம்மிடத்தில் வந்தது என்று சொன்னால் அதை நாம் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் யாருக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கத்திற்கான சொந்தக்காரர்களாக நம்மால் ஆக முடியும் என்பதை விளங்கி இது போன்ற அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்து அந்த சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே இந்த காரியமும் இருக்கிறது. இந்த காரியத்தையும் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கட்டாயமாக தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மஇந்தி வ இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.